ஸ்ரீ மஞ்சு ப்ரமோட்டர்ஸிற்கு புதிதாக விற்பனைக்கு வந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா, தார் ரோடு பேஸிலிருந்து உள்ள ஒரு 50 மீட்டரில் ஒரு அற்புதமான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு. தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா, காணியை சுற்றி அந்த காட்டை சுற்றி பார்த்திங்கன்னா, ஒரு 20 தென்னை மரம், பெரிய தென்னை மரம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 54 தென்னை மரம் வந்து காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒரு மண் ரோடு பேஸ் வந்து ஒரு 20 அடியில் மண் ரோடு தடம் இருக்குது. தனி கிணறு 1.25 ஏக்கருக்கு கிணறு இருக்குது. கிணத்துல வந்து தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஆயில் இன்ஜின் போட்டு தான் நம்ம விவசாயத்துக்கு நீர் பாசனம் பண்ணிக்கணும். தண்ணி பாருங்கள் கேணியில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கேணி ஒரு அற்புதமாக நீட்டாக இப்போ தான் சமீபத்தில் தூர்வாரி பாம்பேரிலாம் கட்டியிருக்காங்க. தேனியில் தண்ணி பாருங்கள், கேணியில் தண்ணி ஃபுல்லாக நிற்குது. தென்னை மரம் ஃபுல்லாக இருக்குது. காடினுடைய வியூ பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள். அற்புதமான சனி மூலைகளை இந்த தோட்டத்திற்கு வந்து கேணி அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தினுடைய வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு வடக்க பார்த்த பகுதியாக இந்த தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது, கெட்டு போகலை. நல்ல தரமான தண்ணியாக இந்த தண்ணி இருக்கிறது. விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. 1 ஏக்கரில் தென்னம்பிள்ளை இப்போ தான் வச்சுருக்காங்க. வச்சு ஒரு 6 மாதம் 7 மாதம் பிள்ளைகளாக வளர்ந்துருக்கு. உள்ள நடுவில் கொய்யா மரம், அப்புறம் வந்து தேக்கு மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு அற்புதமான ஏரியாவில் ஒரு அற்புதமான காடு விற்பனைக்கு வந்திருக்கு. காட்டினுடைய பகுதி பூரா பாருங்கள், செம்மண் பூமி தான், அற்புதமாக இருக்குது. இந்த ஏக்கர் வந்து பாருங்கள் தரமாக இருக்கும். 1.25 ஏக்கரு. நல்ல நிலையில் வந்து தேவைப்படுறவங்க நிலம் வாங்கி வச்சு பின்னாடி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த இடத்த நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமோ கிடையாது. ஒரு தார் ரோடு மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரக்கூடிய இடத்துல 2வது காடாக இந்த காடு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த காட்டினுடைய ஃபுல் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் காட்டுறோம் பாருங்கள். நீளம் அகல சச்சிதமாக இருக்கும். இடம் வந்து வடக்க பார்த்த ஒரு தோட்டமாக இந்த தோட்டம் இருக்குது. சனி மூலையில் கேணி அமைஞ்சிருக்கு. இப்போ தான் வச்சுருக்காங்க. அற்புதமான வாஸ்து பிரகாரம் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் இந்த தோட்டத்தை வந்து பார்வையிடணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கரூர் டு கொடுமுடி போகிற, புகழூர்லேருந்து கொடுமுடி போகிற சாலையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே இந்த தோட்டம் இருக்குது. பாருங்கள், சவுக்கு மரம் வச்சுருக்காங்க, கொய்யா மரம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் வச்சுருக்காங்க. தென்னம்பிள்ளை நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த இடத்த வாங்கி போட்டிங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு அற்புதமான லேண்டு தார் ரோடு பேஸ்லேருந்து உள்ளே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணியினுடைய ஃபுல் பகுதி காட்டுற பாருங்கள். செம்மண் பூமி, அற்புதமான விவசாய நிலமாக இந்த நிலம் இருக்குது. இந்த இடத்த பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபுல் வியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டோம். ரோடு பேஸு, தார் ரோடு பேஸு, கேணி பாருங்கள். கேணி எவ்வளோ சச்சதரமாக நீட்டாக இருக்கும். கேணியில் வந்து ஆயில் இன்ஜின் போட்டு நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கணும். விவசாயத்துக்கு அற்புதமான இடம். கீழே உள்ளவங்க மஞ்சு ப்ரமோட்டர்ஸ் ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் சேனலுக்கு ஆதரவு